ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்த சுவாரஸ்யமா நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா மல்லி இருந்துகிட்டு எப்பவும் போல வீட்டுல வந்து அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமான வேலையை வெண்பாவை நல்லபடியா பாத்துக்கணும், வெண்பாவை நல்லபடியா கவனிச்சுக்கணும் தான் அவங்களுடைய முழு நேரமும் முழு எண்ணமும் அதுலதான் இருக்கு. ஆனா அதை டைவர்ட் பண்ற மாதிரி இப்ப பயங்கரமான ஒரு வேலை நடந்துருச்சு. அது தெரியாம நடந்ததுதான் சொல்லலாம். ஆனா அதையே ஊதி பெருசாகிறதுக்கு ரஞ்சிதான்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அது தெரியாம மல்லி இருந்துகிட்டு அந்த போனை தூக்கிக்கிட்டு வெளியே குடுக்குன்னு ஓடிடுறாங்க. ஏன்னா போன் பண்ணது அப்படிப்பட்ட ஆளு, யார் அந்த ஆள் தெரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அண்ணன் தாங்க. அவங்க அண்ணன் போன் பண்றாரு. அதை பார்த்த உடனே குடுக்குடுன்னு வெளியே ஓடிடுறாரு. அங்க போய் அண்ணே என்னாச்சு, அண்ணே எதுக்கு போன் பண்ற அப்படி இப்படின்னு சொல்ல உனக்கு போன் பண்ணது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதா? அப்ப நான் சொன்னதை பத்தி நீ யோசிக்கல, நான் சொன்னது எதையும் நீ காதலே வாங்கல, அதானே இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்ல. ஐயோ இல்ல அண்ணே, நான் வந்து என்ன சொல்லணும்னு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. நீ சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிற காலம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நான் சொல்றதை மட்டும் கேளு, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டா மட்டும்தான் உன் வாழ்க்கையில நீ உருப்ப முடியும், உன் வாழ்க்கையை நீ நல்லபடியா வாழ முடியும். அங்க போய் நீ அடிமை வாழ்க்கை வாழ்றதுனாலயோ உனக்கு வந்து நல்ல பேரும் கிடைக்க போறதால எந்த ஒரு சர்டிபிகேட்டும் கிடைக்க போறது. அதனால நான் சொல்றதை கேளுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆனா அது எதையுமே கேட்கற மனநிலையிலயோ பக்குவத்திலயோ நம்ம மல்லி இல்ல அண்ணே கொஞ்சம் டைம் கொடு, இன்னும் 10 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் யாரு அப்படின்றத வந்து அந்த வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நான் வந்துடுறேன். முக்கியமா வெண்பா கிட்ட நான் எல்லாம் வெண்பா என்ன பண்ணுவாளோ எது பண்ணுவாளோ எனக்கு என்னமே புரியல. வெண்பாக்காக மட்டும் தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தனே தவிர வேற யாருக்காக. அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழாத குறைய செஞ்சுக்கிறாங்க. நீ வந்து மத்தவங்க நல்லது நினைச்சதெல்லாம் போதும், இதுக்கு மேலேயும் மத்தவங்க நல்லது நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கஷ்டப்படுத்தாது சரியா? நமக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, நான் வந்து உன்னை சின்ன வயசுல இருந்து கண்ணுக்குள்ள கண்ணா மண்ணுக்குள்ள மண்ணா உன்னை வளர்த்துட்டேன். இதுக்கு மேலேயும் உன்னை கஷ்டப்படுறதோ நீ கஷ்டப்படுறத பாக்குற சக்தி எனக்கு இல்லை. அதனால தயவு செஞ்சு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல. என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, என்ன ஆச்சு நான் கேட்கிறேன். இந்த ஊருக்கு ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்க வந்து உன்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நீ இந்த ஊருக்குள்ள வந்தாலும் உனக்கு அசிங்கம் அவமானம் அதிகம் தான். ஆனா இப்பவே வந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே ஊருக்குள்ள பஞ்சாயத்துன்னு போய் இன்னும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடி அதை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நாம எல்லாம் நாண்டுகிட்ட சாக வேண்டியதுதான், வேற எந்த வழியும் இல்லை. அதனால நான் சொல்றது கேளு, தயவு செஞ்சு குடுன்னு ஓடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஐயோ அண்ணே என்ன நான் சொல்றேன், இப்படியெல்லாம் நடந்துச்சா, கண்டிப்பா அதுக்கு முடிவு கட்டி ஆகணும், நான் இப்பவே வரேன் அப்படின்னு சொல்ல. அதுக்குள்ள இங்க ரஞ்சிதா வந்துக்கிட்டு இன்னொரு பிளானையும் இன்னொரு ஒரு அரக்கத்தரத்தையும் ஆரம்பிச்சிட்டா. அது என்னன்னா அந்த வெண்பாவை வச்சுதான். வெண்பா வந்து சுடு தண்ணி வந்து எடுத்துட்டு வரது போனோம். மல்லி இன்னும் வரலேன்னு அமைதியா உட்காந்துட்டு இருக்க. நம்ம ரஞ்சிதா வந்துக்கிட்டு என்னடா தங்கம் என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, எனக்கு சுடு தண்ணி எடுத்துட்டு வரானாங்க இன்னும் வரலன்னு சொல்ல. சுடு தண்ணியா டைனிங் டேபிள்ல இருக்கு எடுத்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. குடுன்னு ஓடி போய் அந்த தண்ணி எடுக்கிறோம். அது நல்லா கொச்சின்னு இருக்கு. அதை ஊத்திக்கிட்டு வேன்னு கத்தி நின்னுக்கிறான். அந்த நேரத்துல எல்லாருக்கும் ஆளுக்கு ஓடி வர ஒரே கலவரமா இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.